மக்களே இப்போ ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்கு, கேளுங்க. இந்த குட்டிச்சாத்தான் தொல்லை தாங்கலன்னு நாங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நீ வந்து பண்ணிட்டு இருந்த. என்னது சாச்சானா ஒரு குட்டி சாத்தானா? குட்டி சாத்தா அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சா? ஆனந்தியை வந்து நம்ம குட்டி சாத்தா இருக்குல்ல, அதை வந்து வேறு லெவலில் பொழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே பொழந்திருக்காங்க. சௌந்தர்யா மாதிரி நேராக பொழக்க மாட்டுறாங்க. இந்த ஒரு குரூப் இருக்குது, அவங்களுக்கு வந்து கேமே விளையாடுறதுக்கு வந்து தகுதியே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஆனந்தி. இந்த வீட்டில் எதுக்கு இருக்குன்னு தெரில, சும்மா மிச்சர் சாப்பிட்டு இருக்குது. இவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சாச்சனா அப்படியே கிழிச்சு தள்ளிட்டா, அவள் வந்து அப்படியே பண்ணதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து குட்டி சாத்தா மாதிரியே இருந்துச்சு. அவள் அந்தளவுக்கு வந்து பண்ணான். ஆனால் அருமையாக பண்ணான். அப்போ அவ்வளோ மாதிரி ஒருத்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக வந்து ஒரு கேவலமான ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த ஆனந்தி அப்படிங்கிறவங்க. இப்போ யார் யார் டீம் தெரியுமா? முத்துக்குமரன், ஆனந்தி, மஞ்சூரி, சாச்சனா 4 பேரும். அந்த 4 பேர்த்துக்குள்ளே ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை வந்து போட்டு உடச்சிருக்காங்க நம்ம ஆனந்தி. அதே மாதிரி வந்து ரணவ் வந்து ஒரு உண்மையை வந்து முத்துக்கனை பற்றி உடச்சிருக்கேன். அதுக்கு வீடியோ போடலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போடலாம் மக்களே. என்ன சொல்கிறீங்க, போட்டட்டுமா? அது ஆடியோவோட, வேறு நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்கிறதுக்கு யார் நான்? உண்மை மட்டும் தான் பேசுவேன். சரியா? நன்றி, வணக்கம்.